சென்னைக்கு கனமழை அறிவிச்சிருக்காங்கங்க. நம்ம எப்பவும் தண்ணி வாசலோடு வரும்னு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே தண்ணி வரும் அப்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா ஹைட்டில் சன்சைட் இருக்குல்ல, மேலே சன்சைட் போட்டிருப்பீங்க. அந்த சன்சைட்டில் பாத்திரத்தெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு இந்த பொருள்லாம் தூக்கி மேலே வச்சுருங்க. என்னென்ன பொருள்லாம் மெயினாக வீட்டு பத்திரங்க, பேங்க் பாஸ்புக்கு, டெபாசிட் கவரு, அப்புறம் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் ரொம்ப முக்கியங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் என்னென்னான்னு கொஞ்சம் யோசிங்க. ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டாவது தூக்கி மேலே வச்சுருங்க. ரொம்ப ஏன்னா இதெல்லாம் போய் அலைஞ்சு திரிஞ்சு நம்மளால் வாங்க முடியாதுங்க. நான் நிறைய அனுபவசாலி. அந்த தண்ணி வந்து வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி வந்துருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். அதனால் நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். புதுசாக இப்போ வருது தண்ணி. இப்போ என்ன இருக்க இருக்க கனமழை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதனால் புது புது இடங்கள்லையும் தண்ணி வர சான்ஸ் இருக்குது. வாசலோடு வரும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்குள்ளே வரும்னு நினைங்க இந்த நடை. ஏன்னா திடீர்னு மழை கனமழையாக பெய்யுது. அது இயற்கையாக எதுவும் பண்ண முடியாதுங்க. நம்ம தாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிடணும், அவ்வளோதான் பார்த்துக்கணும். இதுமாரி ஓட்டர் ஐடி, ஆதாரு, பசங்க படிக்குதுன்னா புக்கு நோட்டு, அதுமாரி காலேஜ் பசங்களான புக்கு நோட்டு எல்லாம் சன்சைடில் தூக்கி வச்சுருங்க. அதுமாரி நம்ம பீரோவில் இந்த வந்து இருக்கிற பீரோவில் இருக்க புது புடவை, ஜுவல்ஸு, வேறு கேஷ் இதெல்லாமும் இருக்கும். அதெல்லாமும் எடுத்து நீங்கள் சன்சைடில் கொஞ்சம் பின்பக்கம் வச்சுட்டு நல்லா லாஸ்ட்டில் வச்சுட்டு முன்னாளில் சும்மா அந்த புக்குக்கெல்லாம் அப்படியே வச்சுருங்க. டக்குன்னு யாரும் இது பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு அப்படி அதெல்லாம் சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சுங்க. இவ்வளோதாங்க. நம்ம வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புது துணியெல்லாம் தண்ணி பட்டுதுன்னா வீணாகிடுதுங்க. ஒரு 3 நாள் தொடர்ந்து மழை வீணாயிடுச்சு எங்களுக்கு துணியெல்லாம். இப்போ வர்தா புயலா என்ன ஞாபகம் இல்லை, 15 வந்து பாருங்கள், ஒரு வருட மழை 100 டிகிரி செல்சியஸோ அது பேஞ்சிருச்சு. அதனால் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு உள்ள மழையும் அது. அதேமாரி திடீர்னு பெய்யும் போது நம்ம எப்பவும் போல் கொஞ்சம் வந்துட்டு போயிடும் அப்படின்னு அலட்சியமாக இருந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா என் கழுத்தளவு, நானே நல்லா ஹைட்டு, நல்லா கழுத்தளவு தண்ணிங்க. கீழே மாடியிலேருந்து இறங்க முடில. வந்து மாடி இந்த வாசி போயிருந்தோம். அதுவும் அப்போல்லாம் ஷீட்டுங்க சொட்ட ஆரம்பிச்சிச்சு. அடுத்த வருஷத்துக்குள்ளே தளம் போட்டுட்டோங்க. இதுக்குன்னே நமக்கு தேவை தான் இனி வர்ற காலங்களில் மழை வரதான் போகுது அப்படின்னு. அதனால் இப்போ மாடிக்கு போயிடுவோம். மாடி இருந்தால் மாடியில் கொண்டு சேஃபாக வச்சுருங்க, பேக்கில் வச்சு. இல்லைன்னா அலுப்பே பார்க்காதீங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு போடுங்க. மெயினாக துணிமணி, மளிகை ஜாமான் எல்லாம். அப்போ தாங்க தீபாவளி ஃபண்டுன்னு வாங்கி வச்சுருந்தாரு. நிறைய பெரிய மூட்டை, அது ஒரு பாக்ஸ் வேறு, பெரிய அடுக்கு மாதிரி மூடியோடலாம் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா அப்படியே எல்லாம் தண்ணியில் மிதக்குதுங்க. நீ இவ்வளோ வரும்னு நினைக்கல. 2 செல்ஃபு ஒழிச்சிருவேன், ஆனால் 4 செல்ஃபு 5 செல்ஃபு கிட்ட வந்துருச்சுங்க மழை. ரொம்ப எல்லாம் சிலிண்ட்ரு முதற்கொண்டு மிதக்குதுன்னா பாருங்களேன். சிலிண்ட்ரு, கேஸ் அடுப்பு, கீழே என்ன இருக்குன்னே தெரியாது, பயந்துக்கிட்டே கால் வச்சார் சூழ்நிலை. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த எல்லாம் அந்த மாடி இல்லைன்னா மேலே நம்ம சன்சைட் இருக்குள்ள, சன்சைடில் எல்லாத்தையும் இறக்கி போட்டுருங்க. பாத்திரம்லாம் இருக்கும், பாத்திரம் தான் வச்சுருப்போம், அதெல்லாம் இறக்கி போட்டு நல்லா அழகாக இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. புது புடவை கிடவை, டெய்லி யூஸ் புடவையெல்லாம் கொஞ்சம் முன்னாடியில் வச்சுங்க. ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட்டில் செவுத்து ஒட்டி வச்ச மாதிரி சன்சைடு அளவு போகாது தண்ணி வந்தால் கூட. அதனால் அதெல்லாம் சேஃபாக இருக்குங்க. கொஞ்சம் ரொம்ப நஷ்டம் ஆகாது. மெயினாக எலக்ட்ரிக்கல் ஐட்டம், கிரைண்ட்ரு, மிக்சி, இது ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் சிம்பிளாக சமைச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலான்னு அந்தமாரி பண்ணுங்கள். மேலே வச்சுருங்க மிக்சி. அதேமாரி நம்ம கெட்டில், தண்ணி சூடு பண்ணுவோம்ல கெட்டில், அதுமாரி கரண்ட் அடுப்பு வச்சுருப்போமா, அதுவும் தூக்கி உள்ளே வச்சுருங்க. அதெல்லாம் மெயினாக சேவ் பண்ணி வச்சுருங்க. அயன் பாக்ஸு, எலக்ட்ரிக் ஐட்டம்லாம் வச்சுருங்க. அதுமாரி டார்ச்சு வந்து வச்சுங்க. டார்ச்சு, மெழுகுவர்த்தி கூட நமக்கு கொஞ்சம் காற்றடிச்சா அணையிற மாதிரி இருக்கும். அதனால் மெழுகுவர்த்தி இப்போ பெரிய மெழுகுவர்த்தியாக 2 வச்சுங்க. விளக்கு, கை விளக்குங்க, நல்லெண்ணெய் ஊற்றி மூளைக்கு மூளை ஹைட்டில் வச்சுருங்க. அப்படி தண்ணியாக இருக்குது, ஹைட்டு எதுவும் இல்லைன்னா 2-3 அடுக்கில் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு உயர அடுக்காக அது மேலே தட்டு வச்சு அது மேலே இது வச்சுருங்க. உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும், ஆடாது, கீழேயும் கொட்டாது. காற்று இல்லாத ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அந்த ரூமே வெளிச்சமாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப இடம் இல்லை அப்படின்னா ஒரு கட்டில் அந்தமாரி சேஃபாக உட்காருங்க. அடிக்கடி கதவை திறந்து வெளியே போகாதீங்க. கொஞ்சம் தண்ணி ஏன்னா வெளியில் இருக்க ஏதாவது உள்ளே வந்துடக்கூடாது, பூச்சிப்பட்டு. அதுதாங்க, அப்படி பார்த்துங்க. எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிவிடுவோங்க. சென்னையில் இருக்கவங்களுக்கு அந்த வருஷம் பார்த்து எல்லாம் நம்ம அனுபவ பாடமாக போயிடுது. அதனால் அந்தமாரி பார்த்துங்க, சேஃபாக இருங்க. பாத்திரத்தை கீழே போட்டுருங்க. தண்ணி வந்தால் கூட நனைஞ்சிதுன்னா அப்புறம் விலைக்கு கூட தொலைக்கி மேலே வச்சுக்கலாம். இப்போ புடவெல்லாம் போயிடுச்சுன்னா ஒன்ஸு 5 நாள் பேஞ்சுது, எல்லாம் கம்ப்ளீட் காலிங்க.
அவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கல. அதான் ஃபஸ்ட் டைம். அதனால் எங்களுக்கு புரியல. தண்ணி வேறு திறந்துட்டாங்க. ஃபுல்லாகிடுச்சு, அணைலாம் ஃபுல்லாகுதுன்னு திறந்ததுன்னே அது ஒன்றும் பண்ண முடில சூழ்நிலை. அந்தமாரி அதை கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பிஸ்கட்டு, பால், பிள்ளைங்க இருக்குதுன்னா, பசங்க இருக்குன்னா பிஸ்கட், பால், ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதுங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கிட்டிங்கன்னா தொல்லை பண்ணாமல் இருப்பாங்க. கொஞ்சம் கட்டிலே உட்கார வச்சு பார்த்துங்க, யாருன்னா கூட இருந்து பார்த்துங்க. கை குழந்தெல்லாம் இருக்குன்னா யாருன்னா சொந்தக்கார வீட்டுக்காவது போயிடுங்க. இல்லை மாடியில் இருக்காங்க யாருன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க ஒண்டியமாவது அங்கே ஸ்டே பண்ண வைங்க. இல்லையா பெஸ்ட்டு ரூம் எதனா வெக்கேட் ஆகிருந்தால் போயிடுங்க. ரூம் இப்போ வெக்கேட்டும் ஆகாதுங்க. ஏன்னா ஃப்ளைட்லலாம் ஃப்ளைட் கேன்சல் ஆகுதுன்னு ரூமும் புக் பண்ணவங்கெல்லாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க, அது அங்கேயே இருந்துருவாங்க. அதனால் அதுவும் நமக்கு பிரச்சனையாகிடுது எங்களுக்கு. எங்களுக்கு மீனம்பாக்கம் கிட்டக்கங்கிறவாசி எங்களுக்கு லாட்ஜ் கூட கிடைக்கலங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம் 15ல். அந்தமாரி ரொம்ப அப்புறம் கிடச்சி ஒரு தெரிஞ்சவங்க மூலயமா அப்புறம் ஒரு ரூம் புக் பண்ணி 2 நாள் தான். அன்றைக்கி நைட்டே வடிஞ்சிருக்குங்க. அன்றைக்கி நைட்டே போகிற பாதையில் வீடு கட்டி வச்சுருந்துருக்காங்க, தண்ணி போகிற முகத்துவாரத்தில். அந்த வீடை கட்டி இடித்த உடனே எங்களுக்கெல்லாம் நல்லா உடனே அன்றைக்கி நைட்டே வடிஞ்சிருச்சுங்க. அது க்ளீன் பண்ண 2 நாள் ஆச்சுன்னு வச்சுங்க. அவ்வளோ சேறு சகதி. 1 லிட்ரு டெட்டால் போட்டு வாஷ் பண்ணோங்க. வீடை கழுவிட்டு மொழுவிட்டு, டைல்ஸ் இருக்கவாசி இறச்சி ஊற்றி மொழுவணும், கழுவலாம் முடியாது. மொழுவிட்டு டெட்டால்லாம் போட்டு வாஷ் பண்ணி தெளித்து விட்டு ரொம்ப கஷ்டங்க. எலக்ட்ரீஷியன் வந்து அவர் வந்து இது போட்டாருங்க, மோட்ரு எடுத்துகிட்டு வந்துட்டார். அவர் மோட்ரு எங்கள் மோட்ரு ஜாம் ஆகிடுச்சின்னு எல்லாம் ஃப்ரிட்ஜு கிட்ஜு எதுவும் 1 மந்த்து ஒரு 20 நாள் போல் யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணி வந்துடுச்சுன்னா யூஸ் பண்ணிடாதீங்க. தண்ணி வடிஞ்சிருச்சுன்னா ஆன் பண்ணிடக்கூடாது. அது ட்ரை ஆகணுமா உள்ளே. அதனால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் 10 டேஸாவது கொடுக்கணும். வாஷிங் மிஷினு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு சொல்லுங்கள், கேட்டுங்க, அவர் ஆலோசனை கேட்டுங்க. 15 நாள் கழித்து ஆன் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்படியே ஜாம் ஆகிடும். ஈரம் உள்ளே இருக்குல்ல, நம்ம தண்ணி வடிஞ்சிருச்சு கரண்ட் வந்துருச்சுன்னு போட்டுருவோம். அதுமாரி வாஷிங் மிஷினுக்கு இது கரண்ட் அடுப்பு எல்லாம் கேட்டுட்டு அதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி பாருங்கள். அந்தமாரி பண்ணுங்கள். அதுமாரி மெயினாக சுவிட்ச் பாக்ஸ் இருக்குங்க. இப்போ நியூவாக வீடு கட்டுறவங்களாம், எங்கள் வீடெலாம் பழைய வீடுங்க, அதனால் மேலே இருக்கும் சுவிட்சு. இப்போ நிறைய வீடுங்களில் இந்த கீழே டக்குன்னு படுத்துகிட்டே ஆஃப் பண்ணுற மாதிரி சுவிட்செல்லாம் வச்சிடுறாங்க. நைட் லேம்ப் சுவிட்சு, ஃபேன் சுவிட்செல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண குளிர்னா அந்தமாரி இருக்கும்போதுங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலோடேப் ஒட்டிடணுங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு தண்ணி வரும்னு தெரிஞ்சதுன்னா சுவிட்சு போர்டெல்லாம் செலோடேப் ஒட்டிடணுங்க. ஒட்டிடுங்க. என்னை கேட்டால் மெயினை நான் ஆஃப் பண்ணிவிடுவேன் பயந்துட்டே. கேண்டில் டார்ச் வச்சு இப்போ 4-5 டார்ச்சு எமர்ஜென்சி லேம்ப் இது பண்ணிக்கிறது. ஏன்னா சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. செல்ஃபோன் சார்ஜ் போடுறேன், அது போடுறேன்னா அடிக்கடி அந்த தண்ணியில் நின்றுக்கிட்டே சுவிட்செல்லாம் தொடுவாங்க. அதனால் மெயினாக தண்ணி உள்ளே வருதா டக்குன்னு நம்ம மெயினாக ஆஃப் பண்ணிடணுங்க. கரண்ட்டு இருந்தாலும் நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் விளக்கு அங்கங்கே மூளைக்கு ரூம் ஏற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், மங்கலான வெளிச்சம் இருக்கும். பார்த்துங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஒன்றும் பயம் இல்லைங்க. ரொம்ப அப்படி மழை தண்ணி ஏறுதுன்னா டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வீடு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுங்க. கொஞ்சம் கணுக்கால் அளவுனா கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். அதுவும் வயசானவங்களாம் இருந்தால் கொஞ்சம் ஃபீவர்லாம் வர ஆரம்பிச்சிருங்க குழந்தைங்கள்லாம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் வீடு, சொந்தக்காரங்க வீடு ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடுங்க. நீங்கள் நாங்கள் வரலாமா, ஓகே சொல்கிறேன்னு சொன்னாங்கன்னா போயிடுங்க. ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் கேட்டு பாருங்கள். இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கேளுங்க ஃபோன் போட்டு, நாங்கள் வரலாமா, அப்படி இருக்குது சூழ்நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு சௌகரியப்படலைனாலும் இன்னும் இடம் சின்னதாக இருந்திருக்கலாம், அதனால் கூட சொல்லுவாங்க இடம் பத்தாதுன்னு. அதனால் நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ கேட்டுக்கிட்டு இது பண்ணிங்க. ரொம்ப சேஃபாக இருங்க, பயப்படாதீங்க. இட்லி மாவு கையில் வச்சுங்க. பால் மெயினுங்க. பசங்க இருக்கிற இடத்துல பால் வச்சுங்க. நம்ம மெயின் ஆஃப் பண்ணிடுவோமே, பாலை என்ன பண்ணுறதுன்னா 3 வேளை காய்ச்சிருங்க. அதாவது காலம்பரை, மதியானம், நைட்டு அந்த பாலை காய்ச்சி வச்சுங்க. கண்டிப்பாக மழை வந்துட்டால் யாருமே பால் பாக்கெட் இல்லைன்றுவாங்க. க்யூவில் நின்னவங்க, க்யூவில் நின்னோம், ஏடிஎம்க்கு நின்னோம், பாலுக்கு நின்னோம். 15ல் 1 கிலோமீட்டருக்கு க்யூ இருக்கும். பாலுக்கும் ஒரு பாக்கெட் பால் தான் அதுவும். அதுமாரி ஏடிஎம்க்கும். பவுட்ரு கிடைச்சா பவுட்ரை வாங்கி வச்சுங்க. மெயினான சாப்பாட்டு பொருள்லாம் சேஃபாக மேலே வைங்க. தண்ணியில் முழுகக்கூடாதுங்க. அதுதான் சாப்பாட்டு பொருள். பாத்திரம்லாம் கடந்தால் கூட நம்ம விளக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி டேங்கை ஃபுல் பண்ணிவிடுங்க. நம்ம மழை வருதுன்னு தெரியுது, நம்ம கொஞ்சம் ஒரு பாதி டேங்க் யூஸ் பண்ணியிருப்போம். டக்குன்னு மழை தூர ஆரம்பிக்குதுன்னா இன்னொரு பாதி டேங்க் போட்டு ஃபுல் பண்ணி வச்சுங்க. டேங்க் மெயினாக இருக்கணும். குடிக்கிற தண்ணி மினரல் வாட்டர் வாங்கி வச்சுங்க. பெரிய கேனை வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. அது ஒரு ஸ்டூல் போட்டு வைங்க, தண்ணியில் வச்சிடாதீங்க. ஏன்னா அதை சாய்ச்சி குடிக்கும் போது நமக்கு ஃபுட் பாய்சன் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபீவருக்கு மாத்திரை,
மோஷன் நிற்கிறதுக்கு மாத்திரை வாங்கி வச்சுங்க. ஏன்னா யாருக்கானா வந்து டக்குன்னு டயரியா கூட ஆக சான்சஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த தண்ணியில் நிற்கிறது இதெல்லாம் ஏதோ தண்ணி பற்றும் தெரிச்சிரும் சாப்பாட்டில் கூட, அந்தமாரினால அது சான்சஸ் இருக்குது. ரொம்ப ரேர் அது. ஆனால் கண்டிப்பாக ஃபீவர் வர சான்ஸ் இருக்குன்னா டக்குன்னு ஒரு மாத்திரையை போட்டுருங்க. ஃபீவருக்கு மெடிக்கலில் சொல்லி மாத்திரை வாங்கி வச்சுங்க. மாத்திரை ஃபீவர் வரும்போதே வரங்காட்டியும் கொஞ்சம் போட்டு சேஃப் பண்ணிங்க. ரொம்ப வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் ஊசி போடுறதாங்க பெட்டர். கண்டிப்பாக அங்கே தண்ணியில் இருக்காதீங்க, அங்கே புழங்காதீங்க. வீட்டை பூட்டி போட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுங்க. அதுதாங்க சேஃபு ஃபீவர் வரா மாதிரி இருக்குன்னா. ஏன்னா ஒருத்தருக்கு வந்தால் இன்னொருத்தருக்கு வரும், கஷ்டமாயிடும் ரொம்ப. அப்புறம் அந்தமாரி பார்த்துங்க. ஒரு நாள் தாங்க, ஒரு நாள் 2 நாளில் வடிஞ்சிரும். அதனால் அந்த நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். இதில் முக்கியமானதை சேஃப் பண்ணி வச்சுருங்க. பால், சாப்பாடு, அரிசி, காய்கறி, கீரை. கொஞ்சம் கீரை சமைக்காதீங்க, மழைக்கு கீரையே தொடாதீங்க. காய்கறி, ஒரு தக்காளி, வெங்காயம் மெயினாங்க. கொஞ்சம் காய்கறி அதை வாங்கி வச்சுங்க. அரிசி வாங்கிக்கோங்க, பருப்பெல்லாம் வச்சுங்க கொஞ்சம் ஸ்டோர். இட்லி மாவு கூட கடையில் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா கிரைண்டர் போட முடியாது. இட்லி மாவு கொஞ்சம் நல்ல கடையாக பார்த்து வாங்கி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. அப்பப்போ கொஞ்சம் போய் நின்னாவது எங்கன்னா தேடி பிடிச்சாது மாவு வாங்கிக்கோங்க குழந்தைங்க இருக்கிறவங்க. வீட்டுக்குள்ளே வாசல் வரையும் தான் இருக்குன்னா நமக்கு ஃப்ரிட்ஜு ஓடும், கரண்ட்டு நெரிக்கலைன்னா ஃப்ரிட்ஜில் வாங்கி ஒரு பாக்கெட்டை வச்சுங்க. அந்தமாரி சேஃப் பண்ணுங்கள். ஒரு மண் மூட்டை கூட கட்டி போட்டுக்கலாம். டக்குன்னு தண்ணி வருதுங்களா, ஒரு அரிசி கோணி இருக்குல்லங்க, நல்லா பிளாஸ்டிக் அரிசி கோணியாக எடுங்க. துணிப்பை இருக்கக்கூடாது. 5 கிலோ 10 கிலோலாம் துணிப்பை போடுறாங்க. அது இல்லாமல் ஒரு 20 கிலோ வாங்கும்போது அரிசி கோணி, பிளாஸ்டிக் கோணி இருக்கும், வெள்ளை கோணி. அதில் நல்லா மண்ணை எங்கன்னா போய் தெருமண்ணாவது கொட்டி பாதி பாதியாக நிறச்சி நிலவாசலில் வச்சுருங்க. நிலவாசலில் வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி வீட்டுக்குள்ளே வராதுங்க. கொஞ்சம் நம்ம கேப் இல்லாமல் கொஞ்சம் சைடில் கேப் இருக்கும், அது கவரில் போட்டு கட்டி அந்த சைடு ஒன்றுக்கு ஒன்று சேரும் போது சைடு கொஞ்சம் கேப் இருக்குங்க. அந்த சைடுக்கும் நம்ம கேரி கவரில் மண்ணை கொட்டி அந்த சைடும் அணைச்சா மாதிரி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கூட லீக் ஆகி கொஞ்சம் வராது, உள்ள சேஃபாக இருக்கும். அந்தமாரி பாருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லை. எவ்வளோ பார்த்துட்டோம், இதையும் லைஃப்பில் பார்த்துருவோங்க என்ன, அவ்வளோதான். கொஞ்சம் உங்களுக்கு என்ன தோணுதோ, இங்கே இருக்க வேணாம்னு தோணுதுன்னா டக்குன்னு கிளம்பி எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடு, ரிலேட்டிவ் வீடு எங்கன்னா கிளம்பிடுங்க. உங்களுக்கு மனசுக்கு இன்னும் தண்ணி வரும்னு தோணா, இந்த அளவுங்காட்டி இன்னும் கூட வரும், மழை பெருசாக வருதுன்னா வீட்டில் இருக்க வேணாம், கிளம்பி யார் வீட்டுக்காச்சும் போயிருங்க. மாடி இருந்தால் மாடியில் சேஃபாக இருங்க, கீழே பூட்டி போட்டுருங்க. மாடியில் இருங்க, எல்லாம் நல்லா சன்சைடில் தூக்கி வச்சுட்டு போயிடுங்க நிம்மதியாக. அப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எதுவும் வந்து தண்ணி நிறையா இருக்குன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்க்குறேன்னு வராதிங்க. எங்களுக்கு 5-6 படி வந்துடுச்சு. நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக இறங்குனா கழுத்தளவு தண்ணி இருக்குது, நம்ம நீச்சல் தெரியாது, முழுகிடுவோம் மாடியிலேருந்து இறங்குனா. அதனால் 5-6 படி, 15ல் சொல்கிறேங்க, 15 மழை போது. அந்தமாரி கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருங்க. நான் தண்ணி நிறையா இருக்குன்னா இறங்காதீங்க, எல்லாம் மேலேயே பார்த்துங்க. மெயினாக தண்ணி, பிஸ்கட்டுங்க, அதை வச்சுங்க. ப்ரெட்டு வாங்கி வச்சுங்க. மாவு, தோசை மாவு, அரிசி இருந்தால் சாதம் வச்சு கூட ஒரு சாம்பார், ஒரு வெங்காய தக்காளி போட்டு சாதமோ சமைச்சு சாப்பிட்றலாம். ஏதோ பிரிஞ்சி மாதிரியே தக்காளி சாதமோ ஏதோ சாப்பிட்டு ஓட்டிடலாங்க. இந்த 2 நாள் மெயினாக ரவா மைதா வாங்கி வச்சுங்க. டக்குன்னு பசங்களுக்கு பசிக்குதுன்னா சப்பாத்தியெல்லாம் போட்டு குருமாலாம் வச்சுட்டு இருக்க முடியாதுங்க. ரவா உப்புமா இல்லைன்னா சேமியா உப்புமா அது பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உடனே பசி ஆறிடும். தோசை மாவும் அதுமாரி கை கொடுக்குங்க. அதுமாரி மாடி இருக்குன்னா கண்டிப்பாக மாடியில் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுங்க. இல்லை கீழே இருக்கோன்னா கடையில் போய் வாங்கிடுங்க. ரொம்ப தண்ணியில் நின்று சமைக்க முடியல, ஃபீவர் வருதுன்னா எங்கன்னா இருக்கும் கடை, கொஞ்சம் நடந்து தூராது, கடையில் வாங்கி சாப்பிட்டு 2 நாள் கொஞ்சம் சேஃபாக இருங்க. காஃபி, பால் அந்தமாரி ஒண்டி காய்ச்சுங்க, டீ போட்டுங்க. மற்றெல்லாம் 3 வேளை கடையில் வாங்கி சாப்பிட்டுங்க. சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ.